வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் அந்த குக்கிங்க்கு வந்து அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும். அப்பா ஞாபகம் வரும். நான் வந்து இந்த வேலை வந்து நானே சம்டைம்ஸ் கடகடன் தேய்ச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஒரு தடவையும் நம்ம அதை அன்லோட் பண்ணிட்டு வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிட்-சாட் வீடியோ மாதிரி தான். சமைச்சுட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம். என்ன டாபிக் பற்றி யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, பெரிய டாபிக்லாம் இல்லை. இது வந்து டிஷ்வாஷர் நிறைய பேருக்கு வந்து நம்மளோட இந்தியன் ஸ்டைல் ஆஃப் அந்த குக்கிங்க்கு வந்து அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணி கரெக்டாக வருதா அப்படிங்கிற டவுட் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லலாம். என்னோடய ஃபீட்பேக் என்ன மாதிரி கண்டிஷனில் கண்டிப்பாக இது தேவை, இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி சினாரியோஸ் இருக்குன்னா அதில் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். திருப்பி அந்த வீடியோவில் எனக்கு ரிப்பீட்டடாக கமெண்ட் வர்றதுனால இதை அட்ரஸ் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்னையோட சமையல் என்ன யோசிச்சிருக்கேன்னா, சம்பா சாதம், கத்திரிக்காய் கொச்சு, அதுக்கப்புறம் சஹானா நேற்றே வந்து மோர் குழம்பு பருப்பூசலி காம்பினேஷனை பார்த்துட்டு பெஸ்ட் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னோடனே இல்லை ரசம் அண்ட் பொட்டேட்டோ தான் அப்படின்னா, ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ரசமும் அந்த பொட்டேட்டோ கத்திரிக்காய் அப்படின்னாவே அப்படியே ஒரு 8 மைல் தூரம் ஓடுவாங்க. இது கத்திரிக்காய் தான் கண்டுபிடிக்காத அளவுக்கு இதை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சக்ஸஸ். அந்த மாதிரி பண்ணி அதை கொடுத்துடணும். ஐயோ வந்துட்டா, நான் சொன்னதை வச்சு கண்டுபிடிச்சி என்ன ஹைட் பண்ண போகிறேன் என்கிட்டேருந்து அப்படின்னு வந்தாச்சு. ஸோ வீடியோ பண்ணுறோன்னா இதெல்லாம் சீக்ரெட்டாகவே பண்ண முடியாது. இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். லைக் உங்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடே பிடிக்காமல் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கத்திரிக்காய் கொச்சு பண்ணுறதுக்கு இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கும் இல்லையா, அது வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சுடும்போது அது கொஞ்சம் ஈஸியாக சுட்டு எடுத்துடலாம். சின்னதை வச்சு திருப்பி எடுக்கிறது கொஞ்சம் பாடாக இருக்கும். டேஸ்ட்டும் இதில் நன்னா வரும். நல்லா எண்ணெயை தடவிண்டு அப்படியே நம்ம சுட வேண்டியதான். சில பேர் எண்ணெயிலே வதக்கிட்டு அப்படி பண்ணுறதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் எனக்கு என்னமோ இது சுடும்போது தான் அந்த வாசனை அந்த கொச்சில் வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான மெனுவாக ஃபீல் பண்ணால் கூட ஒரு கம்ப்ளீட் மெனுவாக கிடைக்கும். இந்த மாதிரி ரசம், பொட்டேட்டோ, கத்திரிக்காய் கொச்சு அண்ட் சம்பா சாதங்கிறது கண்டிப்பாக வீக்கெண்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து கத்திரிக்காய் சாப்பிட மாட்டீங்க அப்படின்லாம் இருக்குன்னா, கேப்சிகம் வந்து அதை வந்து இது மாதிரி சுட்டுட்டு ஒரு தக்காளியையும் சுட்டுட்டு ரெண்டுமா கலந்து அதை பண்ணும்போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தண்ணியில் ஆல்ரெடி இந்த மாதிரியும் ஒரு நாள் நான் வேணால் அப்புறமா எப்போயாவது நான் வந்து ஷேர் பண்ணுறேன் அந்த ரெசிபி. ஸோ இதை நல்லா சுடுறது வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்குள்ளே நம்ம பொட்டேட்டோவை வந்து காய்க்கு நறுக்கிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் அடுப்பில் ஏற்றிட்டேன் அப்படின்னா அப்புறம் அப்படியே ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டே அப்படியே சமைச்சு முடிச்சிடலாம். நம்ம சம்பா சாதத்துக்கு தேவையான மிளகு ஜீரகத்தை லைட்டாக சூடு வர அளவுக்கு வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுனா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாதத்தில் சேர்க்க வேண்டியதுதான். லைட்டாக வறுத்தா போகிறோம். அடுத்தது நம்ம அந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு வந்து வறுத்துக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, கடலைப்பருப்புன்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இதில் வந்து தேங்காய் கிடையாது, வெங்காயம், பூண்டு எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக வாசனைக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது கூட காரத்துக்கு நல்ல ஒரு 3-4 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து நல்ல புளியும் இருக்கும், காரமும் இருக்கும். கொஞ்சமாக கடைசியாக வெல்லம் சேர்த்து இறக்கும்போது அந்த ஒரு மாதிரி டேஸ்ட்டு நல்ல சுருன்னு இருக்கும். இந்த சாமான் எல்லாமே நல்லா அப்படியே வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். எண்ணெய் சேர்க்கணும்னு இல்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போகிறோம். இந்த லஞ்ச் காம்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்போயாவது சாப்பாடே பிடிக்காமல் இருக்குது, ஒரு மாதிரி சில சமயம் தோணும் இல்லையா, ஒரு வயிற்ற பரட்டிகிட்டே இருக்க மாதிரிலாம் இருக்குன்னா கூட இந்த சம்பா சாதம் சாப்பிட்டா கண்டிப்பாக சூப்பராக ஃபீல் பண்ணுவோம். நல்ல டைஜஷனுக்கு எய்ட் பண்ணும். அந்த மாதிரி எனக்கு எப்போதும் இந்த சம்பா சாதம் அண்ட் கத்திரிக்காய் கொச்சு பண்ணுற நாட்களில் வந்து 2 விஷயம் ஞாபகம் வரும். அப்பா ஞாபகம் வரும். ஏன்னா அப்பா ஊர் சிதம்பரம். நடராஜா கோவிலில் வந்து சம்பா சாதம், இந்த கத்திரிக்காய் கொச்சு வந்து அங்கே பிரசாதமாகவே தருவான்.
நான் வந்து ரொம்ப சின்ன வயசில் ஒரு 13 வயசு 14 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிச்சிருந்த டைம் தான் நினைக்கிறேன். என்னோடய பெரிய தாத்தாவுக்கு வந்து சதாபிஷேகம் அங்கே நடந்தது. ஊரே அங்கே தான் அப்படிங்கிறனால அப்போ வந்து அந்த கோவில் மடப்பள்ளியில் இந்த சம்பா சாதம் அண்ட் கத்திரிக்காய் கொச்சு அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் அங்கே தான் சாப்பிட்ருக்கேன். நான் வேறு எங்கேயும்லாம் பெருசாக சாப்பிட்டதில்லை. அந்த டேஸ்ட் எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்குது. அப்படியே அந்த எண்ணெய் சொட்ட அந்த மிதந்துன்னு இருக்கும் அந்த கொச்சுல பார்த்தா. நான் வந்து சாப்பிட மாட்டேன், எனக்கு இது வேண்டாம், கத்திரிக்காய் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லின்னு இருந்தேன். அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குன்னா அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இல்லை நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் அது ரெண்டுத்தையும் அந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நம்ம கை அலமினோன்னா எண்ணெய் போகாது, அவ்வளோ அளவுக்கு இருக்கும் அதில். அந்த மாதிரி அந்த நெய்யில் தாளித்த மிளகு ஜீரக அந்த சாதமாக இருக்கட்டும், இந்த எண்ணெயிலே மிதக்கிற அந்த கத்திரிக்காய் கொச்சு அவ்வளோ சூப்பர் காம்பினேஷனாக ஃபீல் பண்ண அந்த வயசுலேயே. அடல்ட் ஆகும்போது எல்லா டேஸ்ட்டும் நமக்கு பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த ஞாபகம் எனக்கு எப்போதுமே வரும். ஏனோ தெரியாது, அது ஒரு பெரிய ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன்லாம் இல்லை, அது வரைக்கும் ரொம்ப பிடிச்சி அதை சாப்பிட்ருக்கேன். அடுத்தது இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் பேக் இருக்கும், இதே காம்பினேஷன் வந்து இந்த சம்பா சாதம் அண்டு கொச்சு வந்து அக்ரஹார ரெசிபி அந்த சேனல் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அவளோட சேனலில் வந்து பட்டிங் யூடியூபர்ஸ் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வளர்ந்து வர யூடியூபர்ஸ்க்கெல்லாம் தரணுங்கிறதுக்காக யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சேனலை வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவளாம் ஒரு ரெசிபி அம்மா பண்ணதை பார்த்து, மாமி இருக்காளோன்னு அவள் நிறையா ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பாள். அதை நீங்கள் பார்த்து பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்னோடய சேனலில் போட்டு மானிட்டைஸ் பண்ணிப்பேன், உங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தா. அதை பார்த்துட்டு நான் அந்த மாமியோட ரெசிபின்னு எடுத்து இந்த சம்பா சாதம் அண்ட் கொட்ஸு பண்ணி அதை ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போல்லாம் நம்ம சேனல் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்க புதுசு. என்னோடய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணேன்னா 200 வியூஸ் போகிறதுக்குள்ளே முக்கி 200 பேர் பார்த்துட்டாங்க. அப்படி இப்படி 4 பேர் பார்க்குறது யாருன்னு நமக்கு தெரியும், அதுக்கு மேலே போகிறதுலாம் வெளியே அவுட் சைடர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவோம். அதில் வர கமெண்ட்லாம் அவ்வளோ வெயிட் பண்ணி என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு பயந்துன்னு இருக்கதா இருக்கும். பட் நான் அந்த வீடியோவை வந்து ட்ரைவில் அப்லோட் பண்ணி அவரோட சேனலில் போஸ்ட் பண்ணும்போது அத்தனை பேர் ஒரு 15 யூடியூபர்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பா. நம்மளது வந்து டாப் ரேட்டட் வீடியோவாக அதில் போயின்னு இருக்கு. ஸோ எனக்கு பார்க்கும்போதுலாம் அதில் போய் பார்ப்பேன் என்ன கமெண்ட் பண்ணி நம்மளை பற்றி எதாவது கமெண்ட் பண்ணுறாளான்னு. அதே மாதிரி நான் சொன்னதை வந்து அக்னாலேஜ் பண்ணி ஆமாம் சுபா சொல்கிற மாதிரி மாமி அப்படி தான் அப்படின்னு அவளை பற்றி 2 வார்த்தையும் பேசியிருப்பேன், அதெல்லாம் சொல்லியிருந்தா. இதெல்லாம் கூட ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. 8000 வியூஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணி போயின்னு இருக்குன்னொடனே செம்ம ஹாப்பி. நம்மளோட வீடியோஸ் எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கா, அதுலேருந்து இங்கே சேனலுக்கு வருவா அப்படிலாம், நம்மளோட சேனல்லையும் மென்ஷன் பண்ணலாம் அதில் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் கூட ஓகே சந்தோஷமாக இருந்ததை தாண்டி எனக்கு அவர் மெயில் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி சுபா நான் வந்து உங்ககிட்ட பேசணும், இது என்னோடய நம்பர், நான் வீக்கெண்ட் கால் பண்ணுறேன் அப்படின்னு. அந்த கால்க்காக நான் அவ்வளோ நாள் அப்படி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுவோம் இல்லையா சில கால்ஸ்க்கு, என்ன சொல்ல போகிறாரோ, ஏன் என்கிட்ட பேசணும்னு சொன்னார், அத்தனை பேர் இருந்திருக்காளோனோ அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது அவர் கால் பண்ணி உங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குது, உங்களுக்கு அந்த பேசுகிற விஷயம் தெரியறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ண ஒரு ரெசிபின்னு தெரியறது, அதனால் விட்டுறாதீங்க. யூடியூப் வந்து எடுத்த உடனே சக்ஸஸ் எல்லாம் காட்டாது, ஸ்லோவாக தான் நடக்கும், ஆனால் உங்களுக்கு அந்த சான்ஸ் நிறையா இருக்குது, அதை கிவ் அப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நம்மளை யாருமே நம்ப மாட்டாங்க இனிஷியலாக அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது. அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பார், அது என் கூடவே இருந்து கேட்டோன்னா நம்மளுக்கு போதும், வேறு யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆளாக எனக்கு வந்து கணேசன் நான் கால் பண்ணி பேசினேன். ஸோ அதை நான் இப்போவும் மறக்க மாட்டேன். அந்த சின்ன ஒரு கெஸ்டரோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஃபார் பட்டிங் யூடியூபர்ஸ் நினச்சது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பண்ணணுன்ற எந்த அவசியமே கிடையாது அவளுக்கு, இருந்தாலும் அதை பண்ணி கொடுத்ததுன்னு இருந்தது. அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வரும். அதுக்கப்புறமும் அவர் சொன்னது, நம்ம சேனலில் உங்களோட ரெசிபியை ஷேர் பண்ணுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த மாதிரி. ஏன்னா அம்மாவுக்கு கொஞ்சம் முடியாமல் இருக்கிறதுனால நான் வந்து கண்டினியூ பண்ணணுன்னு நினைக்கிறேன் யூடியூப்னா, நீங்கள் பண்ணுறீங்களாங்கிற ஒரு சான்ஸும் கேட்டிருந்தார். பட் ரெகுலராக என்னால் எந்த அளவுக்கு அது பண்ண முடியும்னு எனக்கு ஃபீல் ஆகாதனால நான் வந்து யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறமா அவளோட ஒரு வீடியோவில் என்னை மென்ஷன் பண்ணினார், லைக் நீ இதெல்லாம் ஓவராக பண்ணி எந்த வீடியோவும் நீ எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டுல, உனக்கு உட முடியலன்னு இருந்தேன்னா நான் சிம்பிளி சுபாவை வச்சு வீடியோ பண்ண ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. அப்போ மாமி வந்து இல்லை யாராக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தான் வேணும்னு கேட்பா அப்படின்னு சொல்லியிருந்தா. அஃப்கோர்ஸ் அவளை தான் கேட்பா, நம்மளை கேட்கறதுக்கு அங்கே அவசியம் இருக்காது. இருந்தாலும் அவர் என்கிட்ட அந்த வீடியோவை பப்ளிக் ஆக்கிறதுக்கு முன்னாடி அனுப்பி, சுபா உங்களை பற்றி நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டார்.
ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். நம்மளை பற்றி நம்மளை யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான் உன்னோட சேனலில் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை ஏன் வேண்டாம் சொல்ல போகிறோம், பரவாயில்ல பண்ணலாம்ண்ணா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்ன உடனே அப்புறம் தான் அதை பப்ளிக் இது பண்ணார், அப்லோட் பண்ணி பப்ளிக் ஆக்கினது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன்னா எனக்கு எப்போதும் இது பண்ணாத ஞாபகம்லாம் வரும். ஸோ அது வந்து நான் வந்து ரொம்ப அதை வேல்யூ பண்ணுறேன். இது வந்து உருளைக்கிழங்கு கறிக்கு கொஞ்சமாக கடுகு மட்டும் தாளிச்சுண்டு கறியை போட்டுடலாம், காயை போட்டுடலாம். இப்போவும் நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து அக்ரஹார ரெசிபியை பார்த்துட்டு ஸ்டில் நம்மளோட ஃபாலோவர்ஸாக இருக்கா கமெண்ட் பண்ணியிருக்கா. எனக்கு வந்து அங்கேருந்து நான் இங்கே வந்தேன், லைக் அங்கே சேனல் பார்த்துட்டு நான் வந்தேன் சுபா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த ரிலேஷன்ஷிப்பு இப்போவும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. அந்த மிளகு ஜீரகம் வறுத்தோம் இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, தனியா வறுத்தது, இதையும் பவுடர் பண்ணிக்கலாம். கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு தாளிச்சுன்னு இருக்கேன். இது வந்து கத்திரிக்காய்க்கு. அந்த சுட்ட கத்திரிக்காவை நல்லா மசிச்சுட்டு இதில் அப்படியே சேர்த்துற வேண்டியதுதான். சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து கரைச்சி விட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி அண்ட் பெருங்காயம். இதுக்கு தேவையான உப்பு. இது நெய்யில் தாளித்தோன்னா சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, இந்த கத்திரிக்காய் கொச்சு மேலே நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த சாதத்துக்கு கருவேப்பிலை, இது அடுப்பை அணைச்சிட்டு இந்த பொடியை சேர்த்துக்கலாம். ரொம்ப அடுப்பை ஆன்லேயே வச்சு சேர்த்தோன்னா அது கருகிடும். அதனால் அடுப்பை அணைச்சிட்டு அப்படியே சேர்த்துட்டு சாதத்தோடு கலந்துக்க வேண்டியதுதான்.
டிஷ்வாஷர் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இவ்வளோ வேலையை சமையல்லாம் பண்ணி முடிச்சுட்டு உடனே சிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் வந்து சேரும்போது நம்மளால் அதை தேய்க்கணும் அப்படின்னா மலப்பாக இருக்கும். அந்த சமயத்துக்கு டிஷ்வாஷர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட் அப்படியே டைரெக்டாக அதுவே போய் டிஷ்வாஷரில் கவுந்துடுது அப்படிலாம் ஏதாவது மெஷின் கண்டுபிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் கவுத்து அப்புறமா எடுத்து வைக்கிறது, அது பார்த்து கவுக்கணும் அப்படிங்கிற வேலை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹெல்ப்பர் வர்றதுக்கு இருக்காங்க. பாத்திரத்தை வந்தோடனே நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தேய்ச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னா அந்த சர்வீஸ் தான் பெஸ்ட்டு. இந்தியாவில் இருந்து டிஷ்வாஷர்லாம் யோசிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வேலை வந்து நானே சம்டைம்ஸ் கடகடன் தேய்ச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். ஒரு தடவையும் நம்ம அதை அன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை கவுத்து வாஷ் பண்ண வேண்டியது வரும். சிலது வந்து கவனிக்காமல் பால் பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டுட்டோன்னா நீ என்ன கவனிக்கலை, நான் திரும்பி வந்து காட்டுறேன் பாரு அப்படின்னு அது காமிக்கும். அந்த பாலோட இதெல்லாம் இருக்கும். அதனால் லைக் நம்மளோட குக்கிங் அந்த மாதிரி இருக்கனால வாணலி, இரும்பு பாத்திரம், வெங்கலப்பானை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறீங்க, மண் பாத்திரம் அப்படிலாம் இருக்குன்னா அதெல்லாம் கையில் தான் தேய்க்க வேண்டியதாக இருக்கும். அதிலெல்லாம் போடவும் கூடாது. அலுமினியம், இண்டோலியம் இதெல்லாமும் போடக்கூடாது. ஈயச்சொம்பு போட முடியாது. ஸோ பாதி பாத்திரம் தான் நான் அதில் போடுவேன். மோஸ்ட்லி அந்த போர்சிலின் கப்ஸு, ஆயில் கேன்ஸு அதுக்கெல்லாம் சூப்பராக அது வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணி தரதுனால சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு கறியெல்லாம் நீங்கள் வறுத்துட்டு அப்புறம் போட்டிங்கனாலும் போகாது. நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் போகணும். இதுதான் நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக யூஸ் பண்ணிவிட்டு என்னோட ஆனஸ்ட் ஃபீட்பேக். நான் டிஃப்ரெண்ட் மோட்ஸு, டிஃப்ரெண்ட் பிராண்ட், அந்த கேப்சூல், அந்த போடுற சொல்யூஷன்லாம் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இங்கே இருக்கோம், நமக்கு வேறு அசிஸ்டன்ஸ் இல்லை அப்படிங்கிறனால அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பால் பாத்திரம் பெருசாக அடி கூட பிடிக்கல, நம்ம இப்படியே போடுவோம், எப்படி வர்றதுங்கிறத பார்க்கலாம். மற்றது எல்லாமே வாஷ் பண்ணிட்டேன். இங்கே எல்லாமே நான் வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணிட்டு தான் போடுறேன். அதெல்லாம் நன்னா வந்துடும் ஆலம்பி. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தேய்க்கலைன்னா வராது.